மற்றோரே அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொன்னார். வெறும் பெற்றவங்களுடைய அந்த கைட்லைன்ஸ் மட்டும் இருந்தால் ஒரு குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்க முடியாது. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இருந்து பிறந்து வளர்ந்த ஊர் திண்டுக்கல், இப்போ இருக்கிறது சென்னை. எனக்கு வேறு எந்த மொழியும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒசூரில் இருக்கிற மக்களுக்கு கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும். ஒசூர்லேருந்து ஒரு ஃபாதர் எங்கள் ஊரில் வந்து பிரசங்கம் வச்சு பாட்டு பாடினார். எல்லா மொழியிலையும் பாடினார். இயேசு எந்தன் வீட்டிலே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னாரு. அதையே இங்கிலீஷில் பாடினார். ஜீசஸ் இன் த ஃபேமிலி ஹாப்பி ஹாப்பி மோர், ஹாப்பி ஹாப்பி மோர், ஹாப்பி ஹாப்பி மோர். அதுக்கடுத்து கன்னடத்தில் பாடினார். ಯೇಸು ಎಂದ ಮನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ, ಎಷ್ಟು ಸಂತೋಷ, ಎಷ್ಟು ಸಂತೋಷ. தெலுங்கில் பாடினார். இயேசு மேன இன்ட்டில் எந்த சந்தோஷம், எந்த சந்தோஷம், எந்த சந்தோஷம். கடைசியில் ஹிந்தியிலையும் பாடினார். यीशु में आए घर पे कितने खुशी है, कितने खुशी है, कितने खुशी है. எனக்கு உண்மையிலே தமிழ் மறந்து போச்சு. மற்ற எல்லா மொழியும் எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப வந்து பாடினார் அந்த பாட்டை. இன்னைக்கு என் மனசில் எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனால் இந்த எல்லா மொழியும் பழகிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் பெற்றோராக கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் மற்றோரிடம் பழகியதாத்தான் மல்டி லிங்குவல் பீப்புளாக இந்த ஒசூரில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பதற்கு காரணம் உங்கள் பெற்றோர் அல்ல, மற்றோர் தான்.